பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் உயர்ந்து நிற்கணும் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால் கோபுரம் மனமே கோபுரம் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும் கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும் கோபுரம் மனமே கோபுரம் கோபுரம் குடும்பம் கோபுரம் பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால் உங்ககிட்ட மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் தான். இந்த டேபிள்ல half an hour அந்த ஃபைல் இருக்கு. இந்த கொட்டேஷன் ஓகேன்னு சொன்னா தானே நம்ம மும்பைக்கு பேச முடியும், ப்ராஜெக்ட்டை மூவ் பண்ண முடியும். நான் பாட்டுக்கு ப்ராஜெக்ட்டை பத்தி பேசிட்டு நீ போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ப்ராஜெக்ட் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ப்ராஜெக்ட் எனக்கு முக்கியம். அந்த கேரக்டர் வக்கீல் ஜேபி ஏதோ சட்டம் பேசுவான்னு நினைச்சேன். இவ்வளவு மோசமான இன்சல்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலடா. என் வாழ்க்கையே சூன்யமாக்கிட்டாங்கடா. இதுக்கு மேல என்ன வேணும்? விட மாட்டேன். அந்த ஜோதிய சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ண போற? நீ வந்தனா இப்ப மிஸ்ஸஸ் ஆனந்த் ஆயிட்டா. குழப்ப பாடுறா. டேய், உனக்கு வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. 1000 வந்தனா கிடைப்பா, 1000 வந்தனா கிடைக்கலாம். ஏன் வந்தனா மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த ஜேபிக்கு மேல என்ன இன்சல்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லடா. இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஏன் திறமையால, ஏன் திட்டத்தால, ஏன் புத்திசாலித்தனத்தால அந்த ஜேபிய நடு ரோட்ல வச்சு நார் கிழிக்கல கிழிச்சு காட்டுறா. அது வரைக்கும் எனக்கு ஒரே ப்ராஜெக்ட் ஜேபி தான்.
வாங்க மேல வாங்க. வெல்கம் 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 முத்து. நல்லா இருக்கையா? நல்லா இருக்கேன். முத்துல உட்கார். பரவாயில்ல. என் மச்சான் வீட்டு கல்யாணம் தான் நான் கல்யாணத்துக்கு வரல. ஆனா மாப்பிள்ளை என் ஃப்ரெண்டோட பையன் தெரிஞ்சதும் வீட்டுல பார்த்து கிஃப்ட் கொடுத்து வாழ்த்துட்டு போலான்னு வந்தேன். பிரசன்டேஷன் கொடுத்துருக்கா உட்காருங்க. என்ன ஃபார்மாலிட்டியா? அதான் டாடி மூர்த்தி அங்கிள் வந்திருக்காரு, ஒரு நிமிஷம் கீழே வந்துட்டு போப்பா. அப்படியே வந்தாலும் கூட்டு வா. ஓகே டாடி. சரிப்பா உட்காரு. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு கோபிநாத்னு ஒருத்தர் நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்காரு. வெரி குட் வெரி குட். மூர்த்தி, இந்த காலத்துல ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்றாங்க. அதுல ஒரு பியூட்டி பாத்தியா? ஃப்ரெண்டா இருந்த நாம இப்ப ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டோம். வேண்டாம் வேண்டாம், நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அந்த குடும்பத்துக்கு போனால நாம சொந்தமாக வேணாம். அது அவங்க வராங்க, அப்புறமா பேசுவோம். என்ன வாங்க மாமா, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. பரவாயில்ல இருக்கட்டும். அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா நல்லா. இந்த ஏழையோட பரிசு. உங்க மாமாவோட பரிசு வாங்கிட்டேன். சரிம்மா, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நீ பேச வராது. ஏதோ மனசுல பட்டதை சொல்றேன். நீ உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு பொண்ணா இருந்த வரைக்கும் எனக்கு வேண்டாதவளா இருந்த. ஆனா இப்போ என் ஃப்ரெண்டோட மருமகள் ஆயிட்ட. அதனால நான் உன்னை மனசார வாழ்த்துறேம்மா. யூ ஆர் வெல்கம். கொஞ்சம் பேர் மேல போங்க. அப்போ நான் வரட்டுமா? என்னையா மூர்த்தி, கல்யாணத்துக்கு விரும்பும் கொடுக்கல, பார்ட்டியும் கொடுக்கலன்னு கோச்சிக்கிறியா? இன்னைக்கு பார்ட்டி வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். இனிமே நமக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு டிஸ்டன்ஸ்? ஏன்னா முதல்ல நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல். ஆனா இப்போ என்ன இன்னும் வக்கீல் சார்னு கூப்பிட்டாங்க. அண்ணன் கூப்பிட்டு அதான் சொந்த மாட்டேன்ல. சொந்தமான சொந்தத்தையே இருக்கிறோம். நான் சுத்தி வந்த சொந்தத்தையே எடுத்துக்க போறேன். எப்பவுமே நீங்க எனக்கு ஜேபி சார் தான். நான் எப்பவுமே கான்ட்ராக்டர் மூர்த்தி தான். அதுதான் நினைக்கும். ஏன்னா எனக்கும் உறவுகளுக்கும் 8ஆம் பொருத்தமா இருக்கு. அதுலயும் இப்ப நீங்க உறவுகளோட சம்பந்தி வர. அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், மச்சான்களை பத்தியும் தெரியும். சூழ்நிலை என்ன சம்பந்தி ஆயிடுச்சு. புது உறவால நிச்சயம் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மறக்க மாட்டேன். யாருக்கு எப்போ எதை எப்படி செய்யணும் நல்ல செய்யணும். ஓகே ஓகே, நான் வரேன். காஃபி கூட சாப்பிடாம போயிருவேன். நம்ம சொன்ன காஃபியை சாப்பிடுகிறது.